யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்டாவோ, டேட்டா சயின்டிஸ்டாவோ இருக்கீங்க. ஒரு ஹோட்டலுக்கு. அவங்க வெறுமனே ஒரு மெனு கார்ட குடுத்து, உங்கள அனலைசிஸ் பண்ணி, நம்ம பிசினஸ் நல்லா போகுதா இல்லையான்னு ஜட்ஜ் பண்ண சொல்றாங்க. முடியுமா? கட்டாயமா அது முடியாது. யூ கான்ட் டூ தட். ஒரு மெனு கார்ட வச்சு ஒரு பிசினஸ நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் ஒரு சேல்ஸ் டேட்டா வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் லுக் அப் ஆர் டைமென்ஷன் அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம்? டிஸ்கிரிப்டிவ் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? டிஸ்கிரிப்டிவ் அட்ரிபியூட்ஸ். விச் மீன்ஸ் என்னென்ன பொருள்லாம் நான் வச்சிருக்கேன்? என்னென்ன பொருள்லாம் நான் விக்கிறேன் என் பிசினஸ்ல? அத வச்சு எந்த விதமான அனாலிசிஸும் பண்ண முடியாது. பட் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்ற ஒரு டிஸ்கிரிப்டிவ் அட்ரிபியூட்ஸ கொண்டு இருக்கிறத நம்ம லுக் அப் ஆர் டைமென்ஷன் டேபிள்னு சொல்றோம். பட் டேட்டா ஆர் ஃபேக்ட் டேபிள் அப்படின்றது இந்த சேல்ஸ் மாதிரி. சேல்ஸோ, ரிட்டர்ன்ஸோ இந்த மாரி ரெவென்யூவோ இல்ல ஆர்டர் குவான்டிட்டியோ இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன உங்ககிட்ட குடுக்குறாங்க. அத வச்சு உங்களால கட்டாயம் ஒரு பிசினஸ அனாலிசிஸ் பண்ண முடியும். அப்ப அத வந்து அதிலிருந்து ஒரு உண்மை எடுக்கலாம் இல்லையா? அதனால அது பேர் என்னது? ஃபேக்ட் டேபிள். ஸோ டேட்டா டேபிள் ஆர் ஃபேக்ட் டேபிள்ன்றது என்ன? அத வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களால எடுக்க முடியும். ஒரு பிசினஸ ஜட்ஜ் பண்ண முடியும். பட் ஒரு லுக் அப் ஆர் டைமென்ஷன் டேபிள் வச்சு